வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிஸ்டர் கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க. உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கார்னர் தமிழ். இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் வச்சு இறால் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: ப்ரான் 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மாங்காய் பேஸ்ட்டு, தக்காளி, கொத்தமல்லி கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், உப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு, தேங்காய் பால், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், நல்லெண்ணெய். பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நிறைய இருந்தால் இந்த ப்ரான் கிரேவிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு, அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். பொன்னிறமாக வர வரையும் நல்லா வதக்கிக்கணும். அடுத்து 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதையும் நான் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கிரேவி நல்லா இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ப்ரான் ஆட் பண்ணிக்கணும். ப்ரான் நான் மஞ்சள் லெமன் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு உப்பு, அடுத்து 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். பச்சை மிளகாயெல்லாம் நம்ம சேர்த்ததுனால நான் 1/2 ஸ்பூன் தான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மாங்காய் பேஸ்ட் நான் சேர்த்துக்க போறேன். கொஞ்சம் புளிப்புக்காக தான் நம்ம இதை சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் இறால நல்லா இறங்கினாதான் இந்த கிரேவிக்கு கொஞ்சம் நல்ல சுவை கிடைக்கும். அடுத்து அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பாலையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த இறால் தேங்காய் பால் கிரேவியில் முருங்கைக்காய் இல்லைன்னா முள்ளாங்கி கூட சேர்த்து நம்ம செய்யலாம். இன்னும் சுவை அதிகம் கூடும், இன்னும் டேஸ்டாகவும் நல்லா இருக்கும். 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். நம்முடைய ப்ரான் தேங்காய் பால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு ரொம்ப சுவையா இருக்கும். கடைசியா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. உங்க எல்லாரையும் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம். Until then, it's bye from Sisters Corner Tamil. Thank you for watching.